நீதிமொழிகள் 13:12 சொல்லுகிறது, நெடும் காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்கப்படும். ஜெபித்து ஜெபித்து நாம் சோர்ந்து போகிறோம். காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போகிறோம். எனினும் வேதம் சொல்லுகிறது, நெடும் காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்கப்படும். எனினும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். பல நாட்கள் காத்திருந்திருக்கிறோம், பல வாரங்கள் காத்திருந்திருக்கிறோம், பல மாதங்கள் காத்திருந்திருக்கிறோம், பல வருடங்கள் ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கிறோம். இன்று இரவு தேவன் நம்மை பரவசமடைய செய்வார். நாம் விரும்பின ஆசீர்வாதங்களை கொடுப்பார். காத்திருக்கும் நமக்கு புது பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் இன்று தைரியப்படுவோம். தேவன் நமக்கு ஒரு புது பலனை தரப்போகிறார், சோர்வை அகற்றி. இதற்கு ஒரு நல்ல வழியையும் தேவன் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இதை குறித்து நாம் யாக்கோபு 5:10 என்ற வேத பகுதியில் வாசிக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக தீர்க்கதரிசிகளை வைத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுள் உண்மையாகவே காத்திருந்து வெற்றி பெற்ற ஒரு மனிதனுடைய பெயர் எலியா. வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 17:1 என்ற வேத பகுதியில் அவன் ஒரு நாள் ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்தான். ராஜாவை பார்த்து சொன்னான், ராஜாவே, நீர் தேவனுடைய வழிகளில் அல்ல பொல்லாத வழிகளில் நடக்கிறேன். தேசம் முழுவதும் பொல்லாத வழிகளுள் நடக்கும்படிக்கு நீர் அவர்களை நடத்தி போகிறேன். எனவே நான் திரும்ப சொன்னாலொழிய இந்த நாட்டில் மழை பெய்வதும் இல்லை, பனி பெய்வதும் இல்லை என்று சொன்னார். அரசனுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும் பாருங்கள். எனவே தேவன் சொன்னார், எலியா, நான் சொன்னதை நீ சொல்லிவிட்டாய். இப்பொழுது அரசனுடைய கோபத்திற்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். எனவே எலியா, சாரிபாத் என்ற ஒரு சின்ன கிராமம் இருக்கிறது, அங்கே ஒரு விதவைக்கு உன்னை குறித்து கட்டளையிட்டேன், நீ போய் என்று சொன்னான். அப்படியே அவன் போனான். ஒரு விதவையின் வீட்டில் என்ன இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இருந்து கொண்டு அவன் காத்திருந்தான். காத்திருந்த நாட்களில் அவன் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், அற்புதங்களுக்காக காத்திருப்பது எப்படி என்பதுதான். 1 ராஜாக்கள் 7:12 அந்த விதவை சொல்கிறாள், ஐயா, கொஞ்சம் மாவு இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. இந்த மாவை கொண்டு ஒரு அப்பத்தை சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போக போகிறோம். உமக்கு என்ன செய்வேன் என்றார். தேவனுடைய ஆவியானவர் எலியாவின் மீது வந்தார். அவர் என்ன சொன்னார்? 1 ராஜாக்கள் 7:14 சொல்லுகிறது, இந்த பஞ்சம் தீரும் வரைக்கும் இந்த மாவு குறைவதில்லை, இந்த எண்ணெயும் குறைவதில்லை. அப்படியே இருந்தது. என்ன அற்புதம்! இந்த அற்புதத்தை கற்றுக்கொள்ளவே எலியாவை அங்கு அனுப்பினார். பல ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் பேட்டா ஷூ கம்பெனி என்ற ஒரு கம்பெனியில் கனகராஜ் என்ற ஒரு தம்பி வேலை பார்த்து வந்தார். ஒரு நாள் தூத்துக்குடி அருகே இருந்த ஒரு சின்ன குக்கிராமத்தில் வசித்து வந்த அவருடைய தாயை கூட்டிக் கொண்டு வந்தார். இந்த அம்மாள் சொன்னார்கள், ஐயா, நான் பசு மாடுகளை வளர்த்து அந்த பாலை கறந்து விற்றுதான் பிழைக்கிறேன். என்ன ஆச்சோ தெரியல, ஒவ்வொரு மாடா சாகுது. தயவு செய்து இந்த பாட்டில் எண்ணெய் கொண்டு வந்திருக்கிறேன், இதை ஜெபம் பண்ணி கொடுங்க, நான் போய் பூசுவேன், என் பசுக்கள் பிழைத்துக் கொள்ளும் என்றார். அப்படியே கண்ணீரோடு ஜெபம் செய்து கொடுத்தேன். கொண்டு போனார்கள். சாக போகும் தருவாயில் இருந்த பசுக்கள் மீது பூசினாள். அருள்நாதரை நோக்கி கூப்பிட்டார். தேவன் மனம் இறங்கினார். அவைகள் பிழைத்துக் கொண்டன. ஆனால் அந்த தாயினுடைய உள்ளத்தை பாருங்கள். அந்த சுற்று வட்டாரத்தில் யார் யார் வீட்டில் பசுக்கள் இறந்து கொண்டு இருந்தனவோ அங்கெல்லாம் போனார்கள். இந்த எண்ணெய் பூசுங்கள் என்று சொன்னார். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பூசினார். என்ன ஆச்சரியம்! அத்தனை பசுக்களும் பிழைத்துக் கொண்டது. ஆனால் ஒரு நாள் இரவு படுக்க போகும்பொழுதுதான் பார்த்தார், அந்த பாட்டில் எண்ணெய் முழுவதும் காலியாகி போயிற்று. ஐயோ, எண்ணெய் காலியா போச்சே, நான் என்ன செய்வேன்? என் பசுவுக்கு திரும்ப ஏதாவது வந்தா நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டே படுத்தார். அதிகாலையில் எழுந்தார்கள். அந்த பாட்டிலை பார்த்தார்கள். என்ன ஆச்சரியம்!
அந்த பாட்டில் முழுவதும் பழையபடி நிரம்பி இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் வெறும் கதையில் நடந்த ஒரு காரியம். கவலைப்படாதிருங்கள். அற்புதங்களை கற்றுக்கொள்வதற்காக உங்களையும் தேவன் காக்க வைப்பார். இரண்டாவது பாருங்க, 1 ராஜாக்கள் 17:20 22 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. அந்த விதவைக்கு இருந்த ஒரே மகன், திடீரென்று நோய் அவனை பிடித்தது, அந்தோ மரித்து போனான். அவருடைய உள்ளம் எப்படி துடித்திருக்கும் பாருங்க. அந்த இறந்து போன குழந்தையை கொண்டு வந்து எலியாவின் படுக்கையில் போட்டு விட்டாள். எலியாவின் உள்ளம் எப்படி கலங்கி இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான். நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவைக்கு ஏன் இந்த வேதனையை கொண்டு வந்தீர்? மனம் இறங்கும் என்று கதறினான். என்ன ஆச்சரியம்! அவனுடைய உயிர் திரும்ப வந்தது. எல்லாவற்றையும் தேவன் ஒரு காரணத்தோடு செய்வான். அதை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். பல சமயங்களில் நாம் காத்திருக்கிறோம். ஏன் நான் விரும்பின காரியம் எனக்கு கிடைக்கவில்லை, கலங்குகிறோம். நீங்கள் அற்புதங்களை பெறுவதற்காக, அற்புதங்களை எதிர்பார்த்து ஜெபிப்பதற்காக, உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக காக்க வைக்கிறார். எலியாவின் கண்கள் இந்த இறந்து போன சிறுவன் மீது இருந்தது. ஆனால் தேவனுடைய கண்களோ இந்த விதவையின் வீட்டிற்கு வெளியே லட்சக்கணக்கான மக்கள் தேவனை விட்டு விலகி போவதை பார்த்து கொண்டிருந்தது. அவர்கள் தேவனை விட்டு விலகி பொல்லாத வழிகளில் நடந்து கொண்டிருந்தார்கள். எனவே இவர்களை அற்புதங்களை காணச் செய்ய வேண்டும், அதற்கு நான் எலியாவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்றார். வீட்டில் ஒரு அற்புதத்தை செய்தார். முதலாவது, செலவழிக்க மாவு வந்து கொண்டே இருக்கும்படி செய்தார். எண்ணெய் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும்படி செய்தார். இரண்டாவது, போன உயிரை திரும்ப அனுப்பினார். இதனால் அவனுடைய உள்ளம் தைரியம் கொண்டது. என் அன்பிற்குரியவர்களே, வெளியே சென்றார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36 38 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். திரளான அந்த மக்களை கூட்டினார். நீங்கள் தேவனை பின்பற்றுங்கள், இல்லைனால் உங்கள் வழிகளில் குந்தி குந்தி நடவுங்கள் என்று சொன்னார். கண்ணீரோடு தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்தான். தேவனே ஒரு அற்புதத்தை செய்யும். வானத்தில் இருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்தது. லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கத்தக்கதாக வாழ்க்கை மாறியது. என் அன்பிற்குரியவர்களே, உங்களையும் பலத்த காரியங்களை செய்வதற்காக, வேதனையில் வாழும் கணக்கற்ற மக்களுக்கு ஆசியுள்ள பாத்திரங்களாக நீங்கள் மாற்றப்படுவதற்காகவே இன்று காக்க வைத்திருக்கிறார். துயரத்தின் மத்தியிலே காத்திருக்கிறீர்கள். ஏன் எனக்கு பதில் வரவில்லை? ஏன் என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை? ஏன் எனக்கு வேலை கிடைக்கவில்லை? ஏன் எனக்கு மாத்திரம் திருமணமாகவில்லை? எனக்கு மாத்திரம் ஏன் குழந்தை இல்லை? எவ்வளவு நாள் காத்திருப்பது? நெடும் காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். பல நாட்கள் காத்திருந்திருக்கிறோம், பல வாரங்கள் காத்திருந்திருக்கிறோம், பல மாதங்கள் காத்திருந்திருக்கிறோம், பல வருடங்கள் ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறோம். இன்று இரவு தேவன் நம்மை பரவசமடைய செய்வார்.